அறிவியல் உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளது. இது சனி கிரகத்தின் எடை கொண்டது. இந்த கிரகத்திற்கு TWA-7b என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பூமியிலிருந்து சுமார் 34 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இது ஒரு இளம் சிவப்பு நட்சத்திரத்தைச் சுற்றி வருகிறது. ஒரு கிரகத்தை நேரடியாக புகைப்படம் எடுத்து கண்டுபிடிப்பது இதுவே முதல் முறை. இந்த முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த எடை கொண்ட கிரகம் இதுவாகும். கூகுளின் டீப் மைண்ட் ஆல்பா ஜீனோம் என்ற ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்தியுள்ளது. மனிதர்களின் DNA வை விஞ்ஞானிகள் நன்றாக புரிந்து கொள்ள இது உதவும். மரபணுவில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை இந்த மாதிரி கணித்துச் சொல்லும். இதன் மூலம் விஞ்ஞானிகள் புதிய உயிரியல் கண்டுபிடிப்புகளை விரைவாக நிகழ்த்த முடியும். ராக்கெட் லேப் நிறுவனம் தனது எலக்ட்ரான் ராக்கெட்டை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட சோதனையை முடித்துள்ளது. ஜூன் 27, 2025 அன்று இந்த ராக்கெட் ஏவப்பட உள்ளது. கெப்தி ஹாக் அவுட்டா ஹியார் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணம் ஹாக்கை 360 என்ற வாடிக்கையாளருக்காக 4 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும். மேலும் ஐரோப்பாவின் எதிர்கால வழிகாட்டு செயற்கைக்கோள் திட்டத்திற்காக ஒரு பிரத்யேக ராக்கெட்டை ஏவ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ராக்கெட் லேப்பை தேர்ந்தெடுத்துள்ளது. ஷென்சோ -20 திட்டத்தில் உள்ள 3 சீன விண்வெளி வீரர்களும் வரும் நாட்களில் தங்களின் 2வது விண்வெளி நடைப்பயணத்தை தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் இருந்து மேற்கொள்வார்கள் என்று சீனாவின் விண்வெளி நிறுவனம் புதன்கிழமை கூறியது. இந்தச் செயல்பாடு நிலையத்தின் உயிர் ஆதரவு மற்றும் ரோபோ இயந்திர அமைப்புகளை மேலும் சோதிக்கும். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் 4 பேர் கொண்ட ஒரு சர்வதேச குழுவை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது. ஜூன் 25 அன்று புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் புறப்பட்டது. இந்த பயணத்தில் இந்தியா, போலந்து மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் உள்ளனர். 40 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விண்வெளிக்குச் செல்வது இதுவே முதல் முறை. இது ஹூஸ்டனைச் சேர்ந்த ஆக்சியம் ஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்த பயணம். கடந்த 15 ஆண்டுகளில் உலகளவில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடும் திட்டத்தில் கேமஜவான் நின்றுவிட்டது என்று ஒரு விரிவான ஆய்வு கூறுகிறது. தி லான்செட் இதழில் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டிசிஸ், தட்டம்மை மற்றும் போலியோ போன்ற முக்கிய தடுப்பூசிகளை போடும் விகிதம் 2010ஆம் ஆண்டிலிருந்து தேக்கமடைந்துள்ளது அல்லது குறைந்துவிட்டது என்று இந்த ஆய்வு 204 நாடுகளின் தரவுகளை ஆய்வு செய்து கண்டறிந்துள்ளது. சீனாவின் யுன்னான் மாகாணத்தில் உள்ள வௌவால்களிடம் இருந்து 22 வகையான வைரஸ்களை விஞ்ஞானிகள் பட்டியலிட்டுள்ளனர். அவற்றில் 20 வைரஸ்கள் இதற்கு முன் அறிவியலுக்கு தெரியாதவை. இந்த புதிய வைரஸ்களில் 2 நிபா மற்றும் ஹென்ட்ரா வைரஸ்களுடன் மரபணு ரீதியாக மிகவும் ஒத்துப்போகின்றன. இந்த வைரஸ்கள் மனிதர்களுக்கு கடுமையான மூளை வீக்கம் மற்றும் சுவாச நோய்களை ஏற்படுத்தக்கூடியவை. ஐரோப்பாவில் 5இல் ஒருவருக்கும் அதிகமான மக்கள் போக்குவரத்து, ரயில் மற்றும் விமான இரைச்சலால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த இரைச்சல் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அளவில் இருப்பதாக ஐரோப்பிய சுற்றுச்சூழல் ஏஜென்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நீண்ட கால இரைச்சல் வெளிப்பாடு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான அகால மரணங்கள், புதிய இதய நோய்கள் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு காரணமாகிறது. அறிவியலை எளிமையாக புரிந்து கொண்டதற்கு நன்றி.